இப்ப நீங்க அடகு வைக்கிறது குறித்து பேசுறீங்க. தங்க ம். அடகு வச்சு நீங்க ஈஸியா பணத்த எடுத்துடலாம். நீ எதுக்கு சுழற்சி செய்யணும், விக்கணும்னு ஆசைப்படுற? லேண்ட விட இது ஈஸி தாங்கிற மாரியான விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா, இப்ப நகையெல்லாம் அடகு வைக்கிறதுல ஒரு சேஞ்ச இப்ப ஆர்பிஐ கொண்டு ஆமா. வந்திருக்கு. ஆர்பிஐ யாரு? நம்ம அம்மையாரோட கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க தான். ம், ம். அம்மையார் என்ன சொல்றாங்க, அந்த நடுத்தர வர்க்கத்திட்ட எதுக்கு தங்கம் இருக்கு? அந்த தங்கத்த எப்படி நம்ம எடுத்து பணக்காரங்களுக்கு குடுக்குறதுங்கிறது தான் வேலை செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மிடில் கிளாஸ்லயும் ஏழைட்ட இருக்கிற தங்கத்த, பேங்க் மூலமா எடுத்து எப்படி பணக்காரவங்களுக்கு சேர்த்து குடுக்கலாம்? அப்படிங்கிற திட்டத்த தான் மேடமும், ஆர்பிஐயும் பண்றான். என்ன மாத்தியிருக்காங்கன்னா, முன்னலாம் எப்படி இருந்ததுன்னா, இப்ப நான் ரூ. 5,00,000 தங்கத்த வச்சு ரூ. 5,00,000 வாங்கிட்டேன். எனக்கு ஒரு 10% வட்டி ரூ. 5,80,000. ம், 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா, நான் ரூ. 50,000 கட்டிட்டு, ம். இன்னொரு 1 வருஷத்துக்கு அத வச்சுக்கலாம். என்னால ரூ. 5,80,000 என்னால குடுக்க முடியாது. ரூ. 50,000 நான் வட்டிய கட்டிட்டு, ரூ. 5,00,000 அடுத்த வருஷத்துக்கு கட்டுறேன்னு சொல்லலாம். இப்ப ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கிறான்னா, "ஆ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ ரூ. 5,00,000 வாங்கிட்டியா? கரெக்ட்டா 1 வருஷத்துக்கு முடிஞ்சோன்னே, நீ ரூ. 5,80,000 கட்டிடணும். சரி. அப்படி ரூ. 5,80,000 கட்டலன்னா, உன் தங்கத்த ஆக்ஷன்ல விடுவோம். ஏலத்துக்கு விட்டுருவோம். ஏலத்துக்கு விட்டுருவோம். ஆனா உனக்கு ஒண்ணு தரேன். இன்னைக்கு நீ ரூ. 5,00,000 50,000 கட்டி தங்கத்த எடுத்துட்டு, ம். 24 மணி நேரம் தங்கத்த உன் வீட்ல வச்சுக்கோ. 24 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து குடுத்தேன்னா, திரும்பி நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, எவனால தங்கம் வாங்க ரூ. 5,80,000 திருப்ப முடியலையோ, அவன் போய் அன்னைக்கு எவன்ட்டயாவது கடன் வாங்கணும். பேப்பர்ல வந்த செய்திய சொல்றேன். மதுரை அது மாரி ஏதோ ஒரு ஊர்ல, சில பேர் வந்து இந்த பணத்த வட்டிக்கு விடுறவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. இப்போ ஒரு நாளைக்கு 1,00,000க்கு ரூ. 2,000 வாங்கிக்கிறான். ம், ம், இப்போ உன் தங்கம் மாட்டிக்கிச்சு. ம், ம், ம். வெள்ள எடுக்கணும். பேங்க் தரமாட்டேங்கிறான். ரூ. 50,000 நீ கொண்டு வந்துட்ட. நான் உனக்கு ரூ. 5,00,000 குடுக்குறேன். தங்கத்த நான் எடுத்துட்டு போயிடுவேன். ஒரு நாள் கழிச்சு தங்கத்த கொண்டு வந்து குடுத்துருவேன். நீ என்ன பண்ணணும்னா, 5,10,000 எடுத்து எனக்கு குடுத்துடணும். ம், ம், ம். அப்ப என்னாச்சு? ஒரு நாளைக்கு 1,00,000க்கு ரூ. 2,000 வட்டி. வருஷத்துக்கு 24% வட்டி ஒரு நாள் கடனுக்கு. ம். அது பார்த்தீங்கன்னா, பல 1000% வட்டி. ஸோ நீ பணக்காரனா இருந்து உன் கையில காசு இருந்ததுன்னு வைங்க. ஒருத்தன் எவனா தங்கத்த வச்சு திருப்ப முடியாம கஷ்டப்படுறான்னு வைங்க. அவன்ட்ட காச குடுத்துட்டு, ம். அவன் உடனே ஒரு நாளைக்கு விட்டு வச்சுட்டு, உங்களுக்கு ஒரு ரூ. 10,000 குடுப்பான் ரூ. 5,00,000. அதையும் வாங்கிட்டு, நீங்க திரும்பி கொண்டு போய் தங்கத்த வச்சேன்னா, ஒண்ணு. அப்படி இல்ல நீ ஆக்ஷன்ல விட்டுக்கப்பா அப்படின்ட்டேன்னா, ஆக்ஷன்ல யார் இன்னொரு மிடில் கிளாஸா வாங்க போறான்? பணக்காரன் தான் வாங்குவான். சேட்டு தான் உட்காந்துன்னு இருப்பான். ஆக்ஷன்ல எப்படி வாங்குறதுன்னு. அவன் வந்து ஆக்ஷன்ல வாங்கிட்டு போடுவான். ம். உங்க பணம் சேட்டுக்கு போயிடும். ம், ம். ம். ஸோ நிர்மலா சீதாராமனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மார்வாடிகளுக்கும், வட இந்தியர்கள் நான் இவங்க கூட சொல்லப்பா. உதவுது. இது ரிசர்வ் பேங்க் சொன்னது. ஆ, ஆ, ஆ. ம். நீ எதுக்கு தங்கம் வச்சிருக்கிற? பாவம் பணக்காரன். அவன்ட்ட தங்கமே இல்ல. ம். உன் தங்கத்த அவனுக்கு குடுக்கறதுக்கு ஒரு திட்டம் அது. அப்படிதான். இதற்கு முன்னாடி இப்படி இல்ல. அடகு வைக்கிறது ரொம்ப அப்படி இல்ல. முன்னெல்லாம் எப்படின்னா, 2 வருஷத்துக்கோ, 3 வருஷத்துக்கோ நீங்க ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 வருஷம் டைம் கிடைக்கும். ம். நீங்க வட்டிய மட்டும் கட்டிட்டு, ம். நகைய விக்காம பார்த்துக்கலாம். ம், ம், ம். ம். இப்போ வந்து டைம் லிமிட் வந்துட்டான். 1 இயர் அதில நீ கட்டி, திரும்பி ஃபுல் அமௌண்ட் கட்டி ஒரு நாளைக்கு இருந்துட்டா, திரும்பி வைக்கணும்னு ரூல்ஸ் மாத்தியிருக்காங்க. ம், ம். 1 இயருக்குள்ள இல்லன்னா அவுட். அவ்வளோதான். விளையாட்டு அவுட். ஆ. இதுல ஏதாவது ஒரு லாபம் இப்ப ஏற்கனவே இருக்கிற முறையில இப்படி ஒரு கண்டிஷன் வந்தா, 1 இயருக்குள்ள திருப்பிட்டா உனக்கு கடந்த முறைய விட ஒரு லாபம் இருக்குங்கிற மாரி ஏதாவது ஒரு ஸ்கீம் வச்சுட்டு அது சொல்லுவாங்கல்ல. என்ன பெருசா? அது ஆ. முன்னாடியே இருந்தது. ஆ. என்னன்னா, அன்னைக்கு தங்கம் விலை ரூ. 5,000. ம். இன்னைக்கு தங்கம் விலை ரூ. 8,000. அப்ப ரூ. 4,000 குடுத்துருந்தா, இப்ப ரூ. 7,000 குடுப்பாங்க. ம், ம். ம். அது அது அதான் லாபம்னு தங்கம் சொல்லுவாங்கல்ல. அது தங்கம் விலை ஏறுனதுனால. ம், ம். ஆமா, மற்றபடி இது முழுக்க நடுத்தர வர்க்கத்திடமிருந்து பொருளை பறிக்கிற வேலை தான். ஆமா. ஏன்னா நீ கடன் வச்சக்கூடாது பாரு. ம். உனக்கு கடன் இருந்தா தள்ளுபடி செய்ய மாட்டோம். ம். பெரிய பணக்காரன் நீ பாவம். கடன் வாங்காம வாழ்ந்து பழகிக்கோ. ஆமா. பணக்காரன் எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கிக்கிட்டோம். அத நாங்க தள்ளுபடி தள்ளுபடி செஞ்சுருவோம். அதான். ம்.